கோடை வெயிலின் உக்கிரத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள குளிர்ச்சி தரும் பானங்கள், பழச்சாறுகள், இளநீர் போன்றவற்றை அருந்திய போதிலும் கோடை வெப்ப தாக்குதலில் இருந்து உடல் சூட்டை தணிப்பதில் தர்பூசணிக்கு தனி இடம் உண்டு. சென்னையில் பல்வேறு இடங்களிலும் தர்பூசணி பழங்கள் விறுவிறுப்பாக விற்பனையாகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடிப்பதற்கு முன்பாகவே கோடை காலத்தின் அனல் மக்களை வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது. கோடை வெயிலின் கொடூர தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்து முயற்சிகளிலும் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். வழக்கமாக ஏப்ரல், மே மாதத்தில் அதிகரிக்க தொடங்கும் அனல் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திலேயே கடுமையாக தகிக்க தொடங்கியுள்ளது. இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்வோர் வெயிலின் பிடியிலிருந்து தப்பிக்க பழச்சாறுகளை அருந்துவதுடன் தர்பூசணி பழங்களை விரும்பி வாங்கி உண்கிறார்கள். ரொம்ப வெயிலே தான் சுற்றின்னு இருக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தர்பூசணிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நேரில் வந்து நின்று நேரில் சாப்பிட்றதுக்கும், அதே நேரத்தில் இந்த தர்பூசணிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும் பாடிக்கு. இது பாடியில் இருக்கிற சூடை வந்து டீஹைட்ரேட் பண்ணி நல்ல ஒரு உடம்புக்கு கூலிங் கொடுக்கறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் வாட்டர்மெலனுக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ப்ளஸ் வந்துட்டு எல்லாமே அந்த வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால டீஹைட்ரேட் ஆகாமே உடம்பு, அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே குழந்தையும் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த ஆண்டு முன்கூட்டியே கோடை வெயிலின் அளவு அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் தர்பூசணி வாங்குவதாகவும் இதனால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் தெரிவித்தனர். நான் 20 வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ வெயிலாக இருக்குது. இன்னும் அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம்னா ஜாஸ்தி வெயிலாக இருக்கும். இந்த மரத்தடியில் இந்த பழம் வச்சுன்னு வியாபாரம் பண்ணுறதுனால அடிக்கிற வெயில் தாங்க முடியாத மக்கள்லாம் இதை வந்து சாப்பிட்டு போகிறாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுனால ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிது. என்ன ஒரு ஸ்பெஷல்னாக்கா, வெய்ய காலத்துக்கு ரொம்ப தனி தாகத்துக்கு வேர்வையெல்லாம் வடிஞ்சு போகுது, உடம்புல இருக்கிற வேர்வை அடிஞ்சிடும். இதை சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜி இருக்கும். 10 வருஷமாக தர்பூசணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். ஜனங்க வந்து தாகமாக இருக்குன்ட்டு என்ன சாப்பிட்லாமோன்னு வராங்க. எங்கே நெயல் இருக்கோ அந்த நெயலில் வந்து நின்று வாட்டர் மெலான் சாப்பிட்றாங்க. வாட்டர் மெலான் வந்து நீர் வந்து உடம்புல நம்மளுக்கு வத்தாமல் இருக்கும். ஆனாலும் வந்து சீப்பாகவும் கிடைக்கிது. நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு நாளைக்கு 200-300 பேர் கஸ்டமராக வராங்க. நல்லா இருக்குது. கோடை தொடங்கிவிட்டாலே உடலில் உள்ள தண்ணீரின் அளவு குறைந்து சோர்வு ஏற்படும். உடல் சோர்விலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிக நீர்ச்சத்துள்ள உணவு வகைகளையும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் சாப்பிடுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மக்கள் பார்த்திங்கன்னா இந்த வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த வகையான பழங்கள் உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த தர்பூசணி என்று சொல்லக்கூடிய இந்த வாட்டர் மெலான்ங்கிற ஒரு பழ வகை நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இதோட சத்துன்னு பார்க்கும்போது கட்டாயமாக இது ஒரு நல்ல பழம்னு சொல்லலாம். எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கோடை காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதிகமான வேர்வை, அசதி போன்றவை வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த வாட்டர் மெலான்கிற இந்த தர்பூசணி பழத்தில் நீர் சத்து 92% வந்து நீர் சத்து இருக்கிறது. கோடை காலத்தில் அதிகமான நீர் சத்து மற்றும் இந்த விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்ற விட்டமின்களும் நிறைந்த பழமாக இருப்பதால் மக்கள் இதை அதிக அளவு எடுத்துக்கொண்டால் நலம் தரும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து வாழ்வில் வளம் பெறுவோம். கோடை காலத்தில் மோர், இளநீர், கிர்ணிப்பழம், தர்பூசணி போன்ற வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் பானங்களை பருகியும் பழங்களை உண்டும் பயன்பெறுவோம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஆர்த்தி.